அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். கத்தார் பிரதமருடன் இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்திப்பு. எரிசக்தி, வர்த்தகம், முதலீடுகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை. தாவேக ஆட்சிக்கு வெளியில் இருந்து ஆதரவு என்பது தொடரும். கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் உறுதி. காமேனியின் இறுதி சடங்குக்கு வந்தவர்களை ஒரே குண்டில் கொல்ல முடியும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி. இங்கிலாந்து அணியை வீழ்த்தி 7வது முறையாக கோப்பையை வென்றது ஆஸ்திரேலியா. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 3வது சுற்று போட்டி. பிரேசில் அணியை வீழ்த்தி நார்வே அணி வெற்றி. தோல்விக்கு பின் கண்ணீருடன் தனது ஓய்வை அறிவித்தார் நெய்மார். இனி விரிவான செய்திகளை காணலாம். தோகாவில் கத்தார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான பெருமதிப்பிற்குரிய முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானியை சந்தித்ததில் தான் பெருமகிழ்ச்சி அடைவதாக இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கத்தார் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானியை சந்தித்தார். இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தோகாவில் கத்தார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான பெருமதிப்பிற்குரிய முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானியை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். இந்திய சமூகத்தினரின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்ததற்காக அவருக்கு தனது நன்றியை தெரிவித்துள்ளார். மேலும் எரிசக்தி, வர்த்தகம், முதலீடுகள், இணைப்பு வசதிகள் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆய்வு செய்ததாக கூறினார். நமது மூலோபாய கூட்டுறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகள் குறித்தும் ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். தாவேக ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு என்பது தொடரும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் தெரிவித்துள்ளார். மதுரையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஆளுநர் அரசியல் சாசனம் அவருக்கு வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரங்களை மீறி ஆய்வுக் கூட்டம் நடத்தியது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்தார். ஏற்கனவே இருந்த முன்னாள் ஆளுநர் RN ரவி இத்தகைய அணுகுமுறைகளை மேற்கொண்ட போதெல்லாம் தமிழகம் ஒட்டுமொத்தமாக கண்டித்திருக்கிறது. ஆகவே இப்போதுள்ள ஆளுநரும் அதே அணுகுமுறையை தொடர்ந்து கடைபிடிப்பது என்பது பொருத்தமானது அல்ல என்று கூறினார். இடைத்தேர்தலை பொறுத்தவரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதுவரைக்கும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றார். மேலும் தாங்கள் அந்த அணியிலேயோ அல்லது இந்த அணியிலேயோ கிடையாது. எனவே தாங்கள் இடதுசாரி அணி என்பதில் தனித்து செயல்படுகிறோம். அதே நேரத்தில் தாவேக ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு என்பது தொடரும் என்று உறுதியளித்தார். அதில் எந்தவிதமான மாற்றமும் கிடையாது. கரூர் விவகாரத்தில் மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை இருக்கும் போதே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்று கூறினார். காமேனியின் இறுதி சடங்குக்கு வந்தவர்களை ஒரே குண்டில் கொல்ல முடியும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது காமேனியின் இறுதி சடங்குக்காக ஈரான் தலைவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் கூடியிருக்கிறார்கள். எனவே தாங்கள் நினைத்தால் ஒரே ஷாட்டில் அவர்கள் அனைவரும் காலி செய்ய முடியும். ஆனால் நாங்கள் அதை செய்ய போவதில்லை என்று தெரிவித்தார். ஏனென்றால் அவர்களை அடித்துவிட்டால் அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்த அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என விமர்சித்தார். இதற்கு பதிலடியாக ஈரான் தூதரகம் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மனிதர்களை கொல்ல முடியும் ஆனால் கொள்கைகளை கொல்ல முடியாது என்று தெரிவித்துள்ளது. நீங்கள் அயதுல்லா காமேனியை கொன்றுவிட்டதாக நினைக்கிறீர்கள், ஆனால் உண்மையில் நீங்கள் ஒரு நறுமண பாட்டிலை உடைத்திருக்கிறீர்கள் என்று தெரிவித்துள்ளது. இப்போது அதன் வாசம் எல்லா இடங்களிலும் பரவத் தொடங்கியுள்ளது. உங்களால் இந்த மக்களின் துக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அமெரிக்காவுக்கு என்று சொந்தமாக நாகரிகமோ வரலாறோ அல்லது மானமோ கிடையாது என்று குறிப்பிட்டுள்ளது. அதனால்தான் உங்களால் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடிவதில்லை என தெரிவித்துள்ளது. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்று 7வது முறையாக கோப்பையை வென்றுள்ளது. இங்கிலாந்தில் உள்ள லார்ட்ஸ் மைதானத்தில் மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதின. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 150 ரன்கள் எடுத்தது. இதில் நாட் சிவர் பிரண்ட் 58 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 151 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 17 ஓவர்களில் 150
53 ரன்கள் எடுத்தது. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய பெத் மூனி 64 ரன்கள் எடுத்தார். இதன் மூலம் ஆஸ்திரேலிய அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி வெற்றி பெற்று 7வது முறையாக கோப்பையை வென்று உள்ளது. உலக கோப்பை கால்பந்து தொடரின் 3வது சுற்று போட்டியில் பிரேசில் அணியை வீழ்த்தி நார்வே அணி வெற்றி பெற்று உள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள நியூ ஜெர்சி மைதானத்தில் உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 3வது சுற்றுப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் பிரேசில் நார்வே அணிகள் மோதின. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை வீழ்த்தியது. இதன் மூலம் நார்வே அணி வெற்றி பெற்று காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. அதே நேரத்தில் பிரேசில் அணி நடப்பு தொடரில் இருந்து வெளியேறியது. மேலும் தோல்விக்கு பின் கண்ணீருடன் மைதானத்தில் காணப்பட்ட நெய்மார் சர்வதேச கால்பந்து போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நிலையில் இன்று ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக மேலூரில் அரசு கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வது என்பது என் வாழ்நாளில் கற்பனையிலும் எட்டிப்பிடிக்க முடியாத செயல் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அரசு கலைக்கல்லூரியில் 50ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் கலந்து கொண்டு 627 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். விழாவில் கல்லூரி முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் அமைச்சர் விஸ்வநாதன் பேசினார். அப்போது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் காமராசர் மற்றும் தியாகி கக்கனை போல எளிமையாக உள்ளார் என்றும் மேலூர் பகுதிக்கு விரைவில் அரசு மகளிர் கலைக்கல்லூரி கொண்டு வருவதுடன் மேலூருக்கான புதிய பம்பர் பரிசினை முதலமைச்சர் அறிவிப்பார் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தில் நடப்பது குதிரை பேரம் என்றால் திமுகவில் நடந்தது பெருச்சாளி பேரமா என்று கோவையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அதிமுகவும் திமுகவும் தாவேகாவிற்கு எதிராக கைகோர்த்திருப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், அதிமுகவிற்கு திமுக ஆதரவு அளித்து எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவது என்ற நிலைப்பாடு எடுக்கப்பட்டது உண்மை என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார் என்றும் அவ்வாறு எடுத்திருந்தால் அதைவிட பெரிய அரசியல் மோசடி இருக்காது என்றும் வைகோ தெரிவித்தார். மேலும் ஆளுநரை பார்ப்பதற்கு அதிமுக திமுகவினர் பாஜகவினர் செல்கிறார்கள் என்றும் ஆளுநர் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகளை தானே எடுத்துக்கொண்டு எதுவாக இருந்தாலும் தன்னிடம் கூறலாம் என்று கூறுகிறார் என்பதற்கு ஆளுநருக்கு என்ன அதிகாரம் உள்ளது என்று வைகோ கேள்வி எழுப்பினார். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் தான் இதனை செய்ய முடியுமே தவிர ஆளுநரே இதனை செய்வேன் என்றால் இது என்ன கவர்னர் ஆட்சியா என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேள்வி எழுப்பினார். வாலாஜாபேட்டையில் நடைபெற்ற மாபெரும் இலவச கண் அறுவை சிகிச்சை முகாமில் 250க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இலவச கண் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகராட்சி மார்க்கெட் நடுநிலைப் பள்ளியில் மாபெரும் இலவச கண் அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இதில் ஜேசிஐ சில்க் சிட்டி தலைவர் ஆவுடையப்பன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் தாகிரா, தாவேகா மாவட்ட செயலாளர் விஜய்மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தனர். முகாமில் 250க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இலவச கண் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர். தொடர்ந்து அவர்களுள் இலவச அறுவை சிகிச்சைக்கு தேர்வானவர்கள் சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு தனி பேருந்தில் அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்நிகழ்வில் ரெட் கிராஸ் சப் பிரான்ஸ் தலைவர் நடராசன், நிர்வாக இயக்குநர் அக்பர் ஷெரீப், செயலாளர் குமார், தலைமை ஆசிரியர் கீதா ஆகியோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சோளிங்கர் சாலையில் கும்மினிப்பேட்டை அருகே ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் லோகநாதன் கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றி வைத்து மூத்த நிர்வாகியுடன் அலுவலகம் திறந்து வைத்தார். இதில் சோளிங்கர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், ஒன்றிய செயலாளர்கள் விஜயன், நகர செயலாளர் பாண்டுரங்கன், முன்னாள் நகர செயலாளர்கள் துரை, குப்புசாமி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் அண்ணாமலை விரைவில் முதல்வராக பொறுப்பேற்பது உறுதி என்று நாம் தலைவர் இயக்கத்தின் உறுப்பினர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகில் விளையாட்டு வீரர்கள் போதையின் பாதையில் செல்லாமல் இருக்க வலியுறுத்தி நாம் தலைவர் இயக்கத்தினர் அவர்களுடன் இணைந்து விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். தொடர்ந்து இயக்கத்தின் உறுப்பினர் சிவக்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், வருகின்ற 12ஆம் தேதி நடைபெறவுள்ள நாம் தலைவர் இயக்கத்தின் முதல் மாநாட்டில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார். மாநாடு மாபெரும் வெற்றியடைந்து அரசியலில் மாற்றத்தை கொண்டு வரும் மாநாடாக அமைய இருப்பதாக கூறினார். மேலும் தமிழகத்தில் அண்ணாமலை விரைவில் முதல்வராக பொறுப்பேற்பது உறுதி என தெரிவித்தார். தளராத தளிர்கள் மையத்தின் விழிப்புணர்வால் போக்சோ வழக்குகள் குறைந்துள்ளதாக தாம்பரம் காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார்.
சென்னை பெரும்பாக்கத்தில் தளராத தளிர்கள் ஆலோசனை மையத்தின் ஓராண்டு நிறைவு விழா நடைபெற்றது. விழாவில் காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது இந்த மையத்தின் தொடர் விழிப்புணர்வு பணிகள் காரணமாகவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு போக்சோ வழக்குகள் குறைந்துள்ளதாக தெரிவித்தார். தவறான பாதையில் சென்று சிக்கிக்கொள்ளும் பெண்கள் மற்றும் குழந்தைகளை மீட்டு அவர்களுக்கு தேவையான மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு, பேச்சு மற்றும் ஓவிய போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் நினைவு பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் பல ஆண்டுகளாக கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்து பலமுறை சிறைக்கு சென்று வந்த பெண் ஒருவர் தற்போது மனம் திருந்தியுள்ளார். அவரது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி சுயதொழில் செய்வதற்காக காவல்துறை சார்பில் இலவச தள்ளுவண்டி வாகனம் வழங்கப்பட்டது. ராமநாதபுரத்தில் மாணவர்களிடையே போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை ராமநாதபுரத்தில் உள்ள டெரினெட்டி பள்ளி சார்பில் மாணவர்களிடையே போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி நிர்வாகிகள் முன்னிலையில் மாணவர்கள் சாலை நாடகம் மற்றும் விழிப்புணர்வு முழக்கங்கள் மூலம் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்து உரைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு போதைப்பொருள் இல்லாத ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என உறுதியேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நடைபெற்ற உழவர் மாநாட்டில் விவசாயிகள் சங்க போராட்டங்களில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த விவசாயிகளுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. உழவர் தியாகிகள் நாளையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் உழவர் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் மாநில தலைவர் வேட்டவளம் கே. மணிகண்டன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர்கள் சின்னி கிருஷ்ணய்யா, சீமாவரம் வாசுநாயுடு, பிரகாஷ் பாபு, சுப்பரலாயு ஆகியோர் கலந்து கொண்டு மாநாட்டில் பங்கேற்றவர்களை வாழ்த்தி பேசினர். மாநாட்டில் வையம்பாளையத்தில் உள்ள உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு வாழ்ந்த வீட்டினை தமிழக அரசு கையகப்படுத்தி நினைவு இல்லமாக அறிவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மாநாட்டில் முன்னதாக விவசாயிகள் சங்க போராட்டங்களில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த விவசாயிகளுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. காந்தி நகரில் கடந்த 2 மாதங்களாக குடிநீர் விநியோகம் இல்லாததால் அப்பகுதி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் காவேரிப்பட்டி அருகே காந்திநகரில் ஆழ்துளை கிணற்றின் மின்மோட்டார் பழுதடைந்ததால் கடந்த 2 மாதங்களாக குடிநீர் விநியோகம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு உள்ளது. இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த காந்திநகர், மோட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் காந்திநகர் வாய்க்கால் பாலம் அருகில் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக கடும் வெயிலில் காத்திருந்த போதிலும் அதிகாரிகள் யாரும் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தாததால் அவர்கள் ஏமாற்றத்துடன் வேதனையுடனும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். திருப்பரப்பு சுற்றுலா தளத்தில் பெண்களிடம் அத்துமீறிய இளைஞர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பூர் அருவிக் கருங்கல் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தன் குடும்பத்துடன் சுற்றுலா சென்றார். அப்போது அங்கு வந்த இளைஞர்கள் சிலர் அக்குடும்பத்தினரிடம் தகாத வார்த்தைகளை பேசி அத்துமீறலில் ஈடுபட்டு உள்ளனர். இதுகுறித்து அக்குடும்பத்தினர் கடையல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் மனமுடைந்த அவர் இச்சம்பவம் குறித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இதையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சுற்றுலா பயணிகள் மீது அத்துமீறலில் ஈடுபட்ட திருப்பரப்பு பகுதியைச் சேர்ந்த பிரபு, டார்பின் மற்றும் பிரைட் ஆகிய 3 பேர் மீது கடையல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள மற்றவர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். தமிழ்நாடு கேரளா எல்லை பனச்சமுடு அருகே தமிழ்நாடு அரசு பேருந்து மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியவர்களை காவல்துறையினர் கைது செய்து அபராதம் செலுத்திய பின்னர் விடுவித்து உள்ளனர். தமிழ்நாடு எல்லை அருகே கேரள மாநிலம் மாவட்டத்தில் உள்ள பனச்சமுடு புலியூர் சாலை பெட்ரோல் பங்க் அருகே அரசு பேருந்து வந்து கொண்டிருந்த போது பைக்கில் வந்த வாலிபர் பேருந்தின் முன்னே திடீரென குறுக்கே பாய்ந்து உள்ளார். இதனை பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் தட்டி கேட்டதால் இருதரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து கற்களை கொண்டு பேருந்தின் முன்பக்க கண்ணாடியை வாலிபர் சேதப்படுத்தினார். சம்பவத்தின் போது பேருந்தில் இருந்தவர்களுக்கு அதிர்ஷ்டவசமாக காயங்கள் ஏற்படவில்லை. இதுகுறித்து பேருந்து ஓட்டுநர் சிவகுமார் அளித்த புகாரின் பேரில் வெள்ளரட காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் வெள்ளரட பகுதியைச் சேர்ந்த விஷ்ணு என்பவர் கைது செய்து உள்ளனர். தொடர்ந்து தமிழ்நாடு போக்குவரத்து அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் இளைஞரிடம் 20,000 ரூபாய் அபராதம் செலுத்தி செய்து வழக்கு பதிவு செய்து விடுவித்தனர். வெள்ளக்கல் மாநகராட்சி குப்பை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது.
மதுரை விமான நிலையம் அருகே உள்ள வெள்ளக்கல் மாநகராட்சி குப்பை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவலறிந்து பல தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் மாநகராட்சி தண்ணீர் லாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் தீ வேகமாக பரவி அவனியாபுரம், பெருங்குடி, முத்துப்பட்டி, சிந்தாமணி உள்ளிட்ட பகுதிகளில் புகை மூட்டம் சூழ்ந்து உள்ளது. மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தில் மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தி தீயணைக்கும் பணியை மேற்கொண்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பன்ருட்டி அருகே முந்திரி விறகு ஏற்றிச் சென்ற டிராக்டர் மீது மினி லாரி மோதியதில் 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள மருங்கூரைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவர் முந்திரி விறகுகளை ஏற்றிக்கொண்டு குறிஞ்சிப்பாடி, வெங்கடாம்பேட்டை வழியாக சென்று கொண்டிருந்தார். பன்ருட்டி பனிக்கன்குப்பம் அருகே சென்றபோது விவசாய கூலி வேலைக்காக 10க்கும் மேற்பட்ட பெண்களை ஏற்றிக்கொண்டு பின்னால் வந்த மினி லாரி எதிர்பாராத விதமாக முன்னால் சென்ற டிராக்டரின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கணவன், மனைவியான ராணி, ரவிச்சந்திரன் என்ற இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 8 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு சிகிச்சை பலனின்றி காந்திமதி, சத்யா ஆகிய 2 பேரும் உயிரிழந்து உள்ளனர். மேலும் 6 பேர் ஆபத்தான நிலையில் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து காடாம்புலியூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரக்கோணம் அருகே பெருமூச்சி கிராமத்தில் உள்ள வேம்புலி அம்மன் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பெருமூச்சி கிராமத்தில் உள்ள வேம்புலி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு யாகஜால பூஜைகளுடன் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் கலசத்தில் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். ஆம்பூர் அருகே தேவிகாபுரத்தில் உள்ள கங்கை அம்மன் கோவிலின் அம்மன் சரசு பூங்கரக ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தேவிகாபுரத்தில் உள்ள கங்கையம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி அம்மன் சிரசு பூங்கரக ஊர்வலம் நடைபெற்றது. இதில் பாலாற்றங்கரையில் இருந்து சிறப்பு மலர் அலங்காரத்துடன் புறப்பட்ட அம்மன் சிரசு பூங்கரகம் தேவிகாபுரம் பகுதியின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். கெங்கவள்ளி அருகே மகாசக்தி மாரியம்மன் திருக்கோவிலுக்கு ஏராளமான பெண்கள் பால்குடம் எடுத்து சென்று அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அடுத்த ஓதியத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள மகாசக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் ஸ்ரீ வலம்புரி விநாயகர், ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன், ஸ்ரீ மூப்பனார் சுவாமிகள் அருள்பாலித்து வருகின்றனர். இக்கோவிலில் கடந்த 2ஆம் தேதி முகூர்த்த கால் நடுதல் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் ஊரணி பொங்கல் திருவிழா தொடங்கியது. அதன் பின்னர் அம்மனுக்கு தினந்தோறும் சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்வாக மேலதாள வாத்தியங்களுடன் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்துக்கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர். அதன் பின்னர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். கத்தார் பிரதமருடன் இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்திப்பு. எரிசக்தி, வர்த்தகம், முதலீடுகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை. தாவேக ஆட்சிக்கு வெளியில் இருந்து ஆதரவு என்பது தொடரும். கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் உறுதி. காமேனியின் இறுதி சடங்குக்கு வந்தவர்களை ஒரே குண்டில் கொல்ல முடியும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி. இங்கிலாந்து அணியை வீழ்த்தி 7வது முறையாக கோப்பையை வென்றது ஆஸ்திரேலியா. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 3வது சுற்று போட்டி. பிரேசில் அணியை வீழ்த்தி நார்வே அணி வெற்றி. தோல்விக்கு பின் கண்ணீருடன் தனது ஓய்வை அறிவித்தார் நெய்மார். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.